ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? நகரேஷி காஞ்சி என்றும் சான்றோர் ஊர் காஞ்சி என்றும் போற்றப்படும் காஞ்சிமா நகரில் எண்ணிலடங்கா திருத்தலங்கள். தொண்டை மண்டலத்தின் திலகமாக விளங்குகின்ற காஞ்சி நகரில் திருவேகம்பத்திற்கும் குமரக்கோட்டத்திற்கும் காமக்கோட்டத்திற்கும் இடையில் அமைந்திருக்கிறது இந்த காளி கோட்டம். ஆதிபீடம் பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிற இந்த திருக்கோயிலின் தலவரலாறு மிக பழமையானதாகும். தேவியின் இடுப்பு எலும்பு வீழ்ந்த இடமாக காஞ்சிபுரம் அமைந்து காமகோடி பீடமாகியது. ஒட்டியான பீடம் என்று அழைக்கப்படும் இது 51 அட்சரங்களில் ஐகார பீடமாக விளங்குகிறது. ஆதி காமாட்சி காளிகாம்பாளாக அருள் புரியும் அற்புத வரலாற்றை காஞ்சி புராணம் கூறுகிறது. காஞ்சி மாநகரில் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஆதிபீட பரமேஸ்வரியான ஸ்ரீ காளிகாம்பாள் சிறிய கோரப்பற்கள் சாந்தம் தவழும் திருமுகத்துடன் பத்மாசனத்தில் அமர்ந்து கம்பீரமாக காட்சி தருகிறாள். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அன்னை காமாட்சியாகவே காட்சியளிக்கிறாள் இந்த காளிகாம்பாள். சடாமுடியும் சடாமுடியில் திரையும் பாம்பும்
கபாலமும் தரித்து காட்சி தரும் இந்த ஆதிபீட பரமேஸ்வரியான காளிகாம்பாளை 4 தோள்களுடன் இடது வலது மேற்கரங்களில் பாசமும் அங்குசமும் ஏந்தியபடியும் வலது இடது கீழ்கரங்களில் உரையே அபயமுத்திரையும் அட்சய பாத்திரமும் ஏந்தியபடியும் அருள் பாலிக்கிறாள். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். முக்கண்ணியான இந்த அம்மனின் பீடத்தின் கீழ் 3 அரக்கர்களின் சிரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கருவறையில் ஆதிபீட பரமேஸ்வரியான காளிகாம்பாள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருந்தாலும் உற்சவ மூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் உள்ளது. இவளது இருமரங்கிலும் லட்சுமி சரஸ்வதி இருவரும் நின்றபடி சாமரம் வீசுகிறார்கள். தெற்கு நோக்கிய இந்த விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் வடிக்கப்பட்டவை. இந்த திருக்கோயிலில் ஓர் அபூர்வ லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக அமைந்திருக்கிறது. இந்த லிங்க திருமேனியில் தமருகம், கடகம், கபாலம், சூலம் ஏந்திய சக்தி அம்மன் வீராசனத்தில் வீற்றிருக்கிறாள். இதை சக்தி லிங்கம் என்றும் அழைக்கிறார்கள். திருக்கோயிலின் உள் சுற்றில் அன்னபூரணி, கமடேஸ்வரர் அமைந்திருக்க, கோயிலின் பின்புறம் உள்ள அரசு வேம்பு மேடையில் சாஸ்தா, நாகர்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். கோயிலின் கிழக்கு சுவரில் ஒரு மாடத்தில் பல்லவகால புடைச்சிற்பமாக தென்படும் காளி, விரிசடையில் திரை சந்திரனும் பாசாங்குசமும் அட்சய பாத்திரமும் ஏந்தியபடி பத்மாசனத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். கோவில் வந்து 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. கோவிலுடைய நாமதயம் வந்து ஸ்ரீ ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள், ஆதி காமாட்சி என்று பெயர். இந்த கோவில் வந்து நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் வந்து சக்தி லிங்கம் இருக்குது. அது இந்த உலகத்திலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த மாதிரி சக்தி லிங்கம் இருக்குது. இந்த கோவிலில் வந்து மகிஷாசூரமர்தினியும் அதே மாதிரி தான். வேறு எங்கேயுமே இல்லாதது இந்த கோவிலில் மட்டும்தான் மகிஷாசூரமர்தினி அம்பாள் இருக்குது. இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது.
அம்பாள் வந்து ஆதி காமாட்சி ஆதிசங்கர் பூஜை பண்ணது. இந்த சக்தி லிங்கத்தை ரொம்ப பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் அவளுக்கு எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அப்போ வந்து 9 தீபத்தை ஏற்றி சக்தி லிங்கத்துக்கு முன்னால் வச்சு தீபம் ஏற்றினாக்கா அந்த எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகி அவளுக்கு உடனே பரிபூர்ணமாக அம்பாள் சக்தி லிங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும். மகிஷாசூரமர்தினியும் அதே மாதிரி தான், வேறு எங்கேயுமே இல்லை. மற்ற இடத்துலலாம் துர்க்கை தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் மகிஷாசூரமர்தினி 16 கையோடு அம்பாள் வீட்டிருக்கா. அசுரனை சம்மாரம் பண்ண மாதிரி காட்சி அளித்து வீட்டிருக்கிறா. இது வந்து விசேஷமான அம்பாள். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து ராவு காலத்தில் அம்பாளுக்கு அதே மாதிரி மகிஷாசூரமர்தினிக்கு தீபம் போட்டால் ரொம்ப எந்த குறையாக இருந்தாலும் உடம்பு வலியோ உடம்பு மன சோர்வோ உத்தியோகமோ எந்த வேலையாக இருந்தாலும் உடனே அம்பாள் செய்து கொடுப்பா. இந்த திருத்தேவி ஒரு செவியில் நாக குண்டலமும் மற்றொன்றில் குளையும் அணிந்திருக்கிறார். இவளது பீடத்தின் கீழ் அசுரர்களின் தலைகள் இல்லை. இந்த புடைச்சிற்பமே இந்த திருக்கோயிலின் பழமைக்கு சான்றாக விளங்குகிறது. விஸ்வகர்ம குலத்தாரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் இந்த ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் அன்னையை வணங்கி வழிபட்டால் வாழ்வே பொன்மயமாகிவிடும் என்று கூறுகிறார்கள். ஆலய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் கருத்து சிறப்பு வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தேவனூர் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் திருமுருகப் பெருமானை நோக்கி அருணகிரிநாத பெருமான் பாடிய பாடல் காணொண்ணாதது எனும் பாடலின் 4வது பகுதியை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். பாடல் மிகப்பெரிய பாடல். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை தொடரலாம். காணொண்ணாதது உருவோடருவது, பேசொண்ணாதது உரையே தருவது, காணும் நான்மறை முடிவாய் நிறைவது, பஞ்சபூத காயபாசமதனிலே உறைவது, மாயமாய் உடல் கரியா வகையது, காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி, பேணுண்ணாதது வெளியே ஒளியது, பேணுண்ணாதது வெளியே ஒளியது, மாயனார்கயன் அறியா வகையது, பேத பேதோ மூடுலகாய் வளர்வது, பில்துநாத பெருமாய் கலை அறிவாய் துரிய அதீதமானது வினையில் முடித்தவ, பேருமாய் அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே. வீணுநாதினமையாதர் சுரரை நூறியே உயிர் நம்மன்னே கொழுவேன, வேல்கடாவிய கரனே உமை மூலை உள்ள கோவே, வேத நான் முகமறையோனோடு விளையாடியே, குடுமியிலே கரமோடு வீரமோதின மரவா குறவர் கோரில் ஜெயோடே, சேனொனாயிடும் இதன் மேல் அறிவையை மேவியே மயல் கொளலீலைகள் செய்து, சேரநாடிய திருடாருள் தரு கல்தவேளே,
சேருணாவகை வெளியே தெரியும் மெய்ஞான யோகிகள் உளமே உரை தரு தேவனூர்வர் குமராமரர்கள் தம்பிரானே. எல்லா இடங்களிலும் பரவியிருந்தும் உருவமாக இருந்தும் அருவமாக இருந்தும் அருவமாக இருந்தும் பலவிதமான வடிவங்களாக இருந்தும் பேத அபேதங்களாக இருந்தும் இவ்வாறு பலவித வடிவங்களாக இருந்தும் எல்லாமாய் இருப்பது நீதான் முருகா என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அருணகிரிநாதர் சொன்னார். பாடலின் பிற்பகுதியின் முடிவில் சொல்லும் பொழுது இதே முருகப்பெருமான் அந்த தேவனூர் என்றால் எல்லா தேவர்களும் வந்து எப்பொழுதும் முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம். அங்கே கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பர்கள் சிலர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை இந்த முனிவர்கள், அதுவும் மெய்ஞானிகள், எப்படி சேருணா வகை வெளியே திரியும் மெய்ஞானிகள் தங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் அந்த ஆறுமுக வள்ளலை எல்லா இடங்களிலும் பரவியிருப்பதை உணர்ந்து இங்கே வைத்திருப்பவர்கள், எந்த விதமான பற்றுமில்லாதவர்கள், அவர்கள் ஏதோ நமக்கு அருள் புரிவதற்காக உலாவிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான பந்தமும் சொந்தமும் கிடையாது. அப்படிப்பட்டவர் ஞானிகள் யோகிகள் உள்ளத்தில் எப்பொழுதும் குடியிருக்கும் முருகப்பெருமானே என்று அழைத்து பாடலின் பிற்பகுதியின் தொடக்கத்தில் அவர் சொல்லும் பொழுது இந்த சூரசம்ஹாரத்தை சொல்லுகின்றார். அதன் இரண்டாவது பகுதியில் பிரம்மதேவரை சொல்கின்றார். மூணாவது பகுதியில் வள்ளி நாச்சியார் பற்றி சொல்கின்றார். அதாவது இணைவது இணையாதது, இருட்டு பகல் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படி பாடலின் பிற்பகுதியில் இரண்டாக தகவல்களை சொல்கின்றார். அதாவது முதலில் சூரபத்மன், அடுத்தது பிரம்மதேவன். இரண்டும் நல்ல திறமை இருந்தும் எல்லாவற்றையும் அடைந்திருந்தும் ஆணவத்தின் காரணமாக அழிந்து போனவர்கள். அவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான், அவனை உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று வழிபட்டு அவன் அருளை வரமாக பெற்றவர்கள். ஆனால் அகங்காரத்தின் விளைவாக அழிந்து போனார்கள் என்ற அந்த வரலாறை அழகாக பாடலின் முற்பகுதியோடு இணைத்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். பாடலின் பிற்பகுதியில் இரண்டு பகுதி, ஒன்று வள்ளி நாச்சியார், இன்னொன்று யோகிகள். யோகிகளை பற்றி நாம் பார்த்துவிட்டோம் இந்த நிகழ்ச்சியிலேயே. இப்பொழுது ஏன் அவர் அங்கே அவ்வாறு சொன்னார் என்பதை பார்க்க போகின்றோம். அதாவது வீணுனாது என அமையாது அசுரரை என்பது அருணகிரிநாதர் வாக்கு. இப்பாடலில் அசுரர்கள், எல்லா அசுரர்களுமே சரி, அவ்வளவு பேர்களும், அது பத்மாசுரனோ எந்த அசுரன் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், அவ்வளவு பேர்களும் கடுமையாக முனிவர்களால் கூட செய்ய முடியாத தவம் செய்தவர்கள். அவ்வளவு தவம் செய்து இறைவனிடமிருந்து வரங்களை பெற்று அதன் பிற்பாடுதான் பிரச்சனையே. பெற்ற வரத்தை அவர்கள் எவ்வாறு வீணாக உபயோகித்தார்கள், அடுத்தவர்களை அழிக்க முயற்சித்தார்கள் என்பதுதான் அங்கே. அப்படிப்பட்ட அந்த அசுரர்களை அழித்து யமன் அசுரர்களிடம் எடுபுடி வேலை செய்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட அந்த யமனை அழைத்து இந்தா பயப்படாது இனிமேல் என்று நம்மையெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கும் யமனையே மிரட்டி கொண்டிருந்தவன் சூரபத்மாதி அசுரர்கள். அவர்கள் உயிர்களை, அப்பா சூரபத்மா இறந்து போய்விட்டாய், நீ வா, இனிமேல் விட்டேனா பார் உன் உயிரை என்று நீ கவர்ந்து கொண்டு போகலாம் என்று அங்கே அருள் செய்தார். பிரம்மதேவருடைய ஆணவ நீக்கத்தை ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். இப்படி எந்த விதமான ஆணவமும் அகங்காரமும் தீமைகளும் நம் உள்ளங்களில் புகாதபடி நம் எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எழுந்தருளி அந்த ஆறுமுக வள்ளல் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். இறைவனை திருடா என்று ஏன் சொன்னார் என்பது நுணுக்கமான தகவல் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இதில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.